இந்த வரையும் சாதிக்கலாம் சுவாமி, அடியேன் சுவாமி. ஸ்ரீமன் மகாபூர்ண குலாப்தி சந்திரம் கோபால சூரீந்திர தனூஜரத்னம் தத்பிராப்த வேதார்த்த யுகார்த்த போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரும் ஆஸ்ரயாமஹ. வரததேசிக கிருபாபாத்திரம் வரவரமணி குலோத்பவம் ஆச்சாரிய ஹிருதய பிரவீரம் வந்தே சம்பத்குமாரம் குரும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगतस्ततितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே ராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திர அனுபவத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த அனுபவத்திலே இப்போது 10வது ஸ்தோத்திரம் அனுபவித்தோம். அதோட தொடர்ச்சியா அந்த 10வது ஸ்தோத்திரத்துக்கு உண்டான விஷயம், அதற்குண்டான நாமாவளி, இது ரெண்டையும் நாம வச்சுக்கலாம். மாலாதராரிய சுஜ்ஞாத திராவிடாம்னாய தத்வதீஹி சதுசப்ததி சிஷ்யார்யா பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயா. இது அந்த 10வது ஸ்தோத்திரம். இதுல முன்மொழியப்பட்ட திருநாமங்கள் மாலாதராரிய சுஜ்ஞாத திராவிடாம்னாய தத்வதீஹி சதுசப்ததி சிஷ்யார்யா பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயா என்கிற போன்ற திருநாமங்கள். இந்த திருநாமங்களுக்கு அமைந்த விசேஷம் என்ன? அதிலே மாலாதராரிய சுஜ்ஞாத திராவிடாம்னாய தத்வதீகின்னு சொல்லி திருமாலை ஆண்டான் ஆளவந்தாருக்கு அமைந்த சீடர்கள் 5 பேர்கள் முக்கியமானவர்கள். அதுல பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாள் அரையர். அதுல இந்த மாலாதராரிய சுஜ்ஞாத திராவிடாம்னாய தத்வதீகி, இதுல அந்த மாலாதரர்னு திருமாலை ஆண்டானுக்கு திருநாமம். இந்த திருமாலை ஆண்டானுடைய வம்சஸ்தவர்கள் எல்லாம் திருமாலிருஞ்சோலை அழகர்மலையில எழுந்தருளி அந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தவர்கள். அந்த வம்சத்திலே திருவவதரித்தார் திருமாலை ஆண்டான். அப்படி அந்த திருமாலை ஆண்டானை ஒரு மாலையை போல சுற்றி கொண்டவர் பகவத் ராமானுஜர். எதற்காக அப்படி சுற்றி கொண்டார் என்றால், சுஜ்ஞாத திராவிடாம்னாய தத்வதீஹி, இப்படி அந்த திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக திருமாலை ஆண்டானிடம் காலக்ஷேபம் செய்து கொண்டு அந்த திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை எல்லாம், உண்மை பொருள்களை எல்லாம் நன்கு உணர பெற்றவர் என்று இந்த திருநாமத்துக்கு ஒரு அர்த்தம். இந்த திருமாலை ஆண்டானிடம் எம்பெருமானாரை கொண்டு சேர்த்தவர் திருக்கோட்டியூர் நம்பிகள். சில ரகசியார்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படி ஆளவந்தார் உம்மருக்காக திருமாலை ஆண்டாயிடம் விட்டு போன சொத்து இந்த திருவாய்மொழி அர்த்தங்கள். அந்த அர்த்தங்களை எல்லாம் நீர் திருமாலை ஆண்டாயிடம் அர்த்தம் கேட்க வேண்டும், அந்த அர்த்தத்தை கேளும் என்று நியமித்தார். அப்படி காலக்ஷேபம்
திருமாலை ஆண்டானிடம் எம்பெருமானாருக்கு ஆரம்பித்தது. சில சமயங்களிலே ஆளவந்தார் கூறியதாக சில அர்த்தங்களை திருமாலை ஆண்டான் தெரிவிக்க, அதற்கு இப்படியும் பொருள் கூறலாமே என்று எம்பெருமானாரும் அருளி செய்ய திருமாலை ஆண்டான் கோபித்துக் கொண்டார். நாம் ஆச்சாரியனும் முறையாக கற்றுள்ளோம். நாம் சில இங்கே அர்த்த விசேஷங்களை தெரிவிக்க இவர் புதிதாக சொல்லுகிறாரே, இது இந்த அர்த்தத்துக்கு சேருமா, இது ஆச்சாரியன் திருவுள்ளமா என்று தெரியாது, கோபித்துக் கொண்டார். அதனாலே பாடம் சொல்வதையே நிறுத்திவிட்டார். சில நாள்கள் கழிந்தன. திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கத்திற்கு எழுந்தருளி திருமாலை ஆண்டாயிடம் திருவாய்மொழி பாடம் நடக்கிறதா, உடையவருக்கு திருவாய்மொழி அர்த்த விசேஷங்களை பாடம் சொல்லுகிறீரா என்று கேட்டாராம். அதற்கு திருமாலை ஆண்டான், ஆளவந்தார காட்டிய பொருள்களை எல்லாம் நாம் அருளி செய்ய சில விஸ்வாமித்ர சிருஷ்டியாய் இவர் புதுசு புதுசாக சில அர்த்தங்களை சொல்லுகிறார். அதனால அடியனுக்கு வருத்தம் வந்துவிட்டது, கோபமும் சேர்ந்து கொண்டது. நான் திருவாய்மொழி பாடத்தை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னாராம். அதற்கு திருக்கோட்டியூர் நம்பி, நீர் இவருக்கு அஜ்ஞாத அஜ்ஞாபனம், இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று தெரிந்து கொண்டு நீர் இவருக்கு பாடம் எடுக்க வேண்டாம். ஆளவந்தாருக்கு என்ன அர்த்தம் மனசிலே தோன்றுகிறதோ அதே அர்த்தம்தான் இவர் திருவுள்ளத்திலே தோன்றும், விபரீத அர்த்தம் தோன்றாது. அதற்கு உதாரணம் சொல்லுகிறேன் கேளும். சாந்தீபினி பக்கலிலே கிருஷ்ணன் வேதாத்தியனம் பண்ணினா போலே, அந்த வேதாந்த 64 கலைகளையும் சாந்தீபினிடம் கற்று தேர்ந்தான் கிருஷ்ணன். அவன் கற்று தேர்ந்தான்னு சொல்லணுமா? அவனே எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறானே. அப்பேற்பட்ட அவன் இந்த 64 கலைகளை சாந்தீபினி பக்கலிலே அத்தியனம் பண்ணினா போலே, அந்த சர்வேஸ்வரனே அவதரித்து அத்தியனம் பண்ணா போலே இந்த உடையவரும் உம்முடைய பக்கலிலே திருவாய்மொழியை கேட்கிறது என்று உரைத்தார். உடனே திருக்கோட்டியூர் நம்பி பெரிய நம்பிகளை அழைத்துக் கொண்டு உடையவரையும் அழைத்துக் கொண்டு திருமாலை ஆண்டான் திருமாலைக்கு எழுந்தருளி, நீர் இப்போது இவருக்கு திருவாய்மொழி வியாக்கியானத்தோடு பாடத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அன்றைய தினம் பொலிக 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 போயித்து வள்ளியூர் சாபம் களியும் கெடும் கண்டுகொண்மின்னு 5ஆம் திருமொழியில 2வது பதிகம் அன்னைக்கு வகுப்பு ஆரம்பித்தது. உடனே உடையவர் திருக்கோட்டியூர் நம்பிகளை ஏற இறங்க பார்த்தார். உடையவருக்கு ஏற்பட்ட எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தவர் திருக்கோட்டியூர் நம்பிகள். ரகசியார்த்தங்களை எல்லாம் எடுத்து சொன்னவர். அவரை ஏற இறங்க பார்த்தாராம். இதற்கு பொருள் யாது என்று கேட்டாராம் உடையவர். அதற்கு நம்பிகள் இதனுடைய அர்த்தத்தை தேவரீரே வெளியிட்டு கொண்டு எழுந்தருளி இருக்க செய்தே, இதற்கு அர்த்தம் கேட்க வேணுமோ? பொலிக பொலிக போயித்து வள்ளியூர் சாபம் களியும் கெடும் கண்டு கொண்டேன், இப்படி களியும் கெடும் கண்டு கொண்டேன் என்று அவதரித்தா போலே தேவரீரே நிக்கிறேற முன்னாலே. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திதியஸ்து களவு ராமானுஜ ஸ்மிருதா, இப்படி இந்த கலியுகத்திலே வந்து அவதரித்தேனே, இதற்கு பொருள் நீர்தான். அஸ்மதாதிகளை கரையேற்றுவதற்காக அன்றோ நீர் நித்திய குருவிலிருந்து இங்கே எழுந்தருளியிற்று அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி சொல்ற. அதனால இந்த எம்பெருமானாருக்கு இந்த 5 பேரும் ஆச்சாரியர்களாக இருந்தாலும் அந்த இவரையும் நம்மையும் கரையேற்றுவதற்காகத்தான் எம்பெருமானார் அவதரித்தார்னு அவருடைய அவதார ரகசியத்தை, அந்த அவதார விசேஷத்தை இங்கே வெளியிட்டு அருளினார் திருக்கோட்டியூர் நம்பிகள். இதையெல்லாம் கேட்டிருந்த திருமாலை ஆண்டான் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன், இனி நான் ஆளவந்தாரை அறியேன், எல்லா பேரும் தேவரையுடைய என்று சொல்லி அவருடைய இந்த சம்பந்தமான இந்த அடியனுடைய பேட்டுக்கு சாதனம் நீர்தான் அள்ளி செய்தாராம். மேற்கொண்டு அந்த திருவாய்மொழி வகுப்பை தொடங்கி நடத்த ஆச்சாரியன் யார், சீடன் யார்
என்று தெரியாமல போதையந்த பரஸ்பரமாக அந்த திருவாய்மொழி முழுக்க அர்த்த விசேஷங்களை ஆளவந்தாயிடம் தான் கேட்ட அர்த்த விசேஷங்களை திருமாலை ஆண்டான் எடுத்துரைக்க, அந்த ஆளவந்தாருக்கு ஏகலவ்யனான எம்பெருமானாரும் அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைக்க, இப்படி இருவருக்குமாக அந்த திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்தது. அப்பேற்பட்ட அந்த காலக்ஷேபத்திலிருந்து அந்த மாறன் பணித்த தமிழ்மறைக்கு உண்டான அந்த அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொண்டார். மாலாதராரிய சுஜ்ஞாத திராவிடாம் நாய தத்துவதீகி என்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் இந்த விசேஷமான பொருள். அடுத்த திருநாமம் சதுசப்ததி சிஷ்யாரியா. சதுசப்ததி 74 சீடர்களை கொண்டு அந்த 74 சிம்மாசனாதிபதி என்கிற அந்த 74 பீடங்களை அமைத்தார், தோற்றுவித்தார் பகவத் ராமானுஜர். இந்த விஷயங்கள்லாம் அற்புதமா எடுத்து காட்டப்பட்டது, பிரபன்னாமிர்தத்துல எடுத்து காட்டப்பட்டது. சதுசப்ததி சிஷ்யாட்யா. ஆக அந்த 74 சிம்மாசனாதிபதிகளாகிற சிஷ்ய சம்பத்து நிறைந்தவர் பார்த்தார் எம்பெருமானார். இனி இந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ரகசிய திரயத்தை உபதேசம் பண்ணி மேற்கொண்டு வேத ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் என்ன, வேதாந்த காலக்ஷேபம் என்ன, கீதாபாசிய காலக்ஷேபம் என்ன, பகவத் விஷய காலக்ஷேபம் என்ன, ரகசிய கிரந்த காலக்ஷேபம் என்ன, ஸ்தோத்திர பாட காலக்ஷேபம் என்ன, இந்த காலக்ஷேபங்களை எல்லாம் எல்லாரும் கேட்கணும். இந்த சம்பிரதாயம் மேலும் மேலும் நன்னா வளரணும். இந்த சம்பிரதாயம் நிலை பெற்று நிற்கணும். இந்த ஆழ்வானுடைய அருளி செயல்கள் நிலை பெற்று நிற்கணும். அதற்கு திருக்கோயில்கள் இல்லங்களிலும் இந்த அருளி செயல் பாராயணம் அதற்குண்டான அர்த்தத்தோட இதையெல்லாம் எடுத்துரைத்து பஞ்சசம்சாரங்களை செய்வித்து ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று அப்படி இந்த சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று எம்பெருமானார் திருவுள்ளம் கொண்டு பெரிய திருமலை நம்பி குமாரர், திருக்கோட்டியூர் நம்பிகள் குமாரர், பெரிய நம்பிகள் குமாரர், திருமாலை ஆண்டான் குமாரர், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் குமாரர் இவர்களை எல்லாம் அழைத்து மேற்கொண்டு 74 பேர், அந்த 74 பேர்களையும் 74 பேரையும் அமர்த்தி அவர்களுக்கு தத்துவ உபதேசங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவருக்கு ஆச்சாரியனாக இருந்து இந்த சம்பிரதாயத்தை நீங்கள் மேன்மேலும் வளர்த்து கொண்டு போக வேண்டும். இந்த 74 சிம்மாசனாதிபதிகள்னு சொல்லக்கூடிய அந்த 74 ஆச்சாரிய பரம்பரையில வந்த அத்தனை பேருக்கும் கூரத்தாழ்வான் குமாரர் என்ன, முதலியாண்டான் குமாரர் என்ன எல்லோரையும் அழைத்து முக்கியமாக அந்த 74 பேர் அவர்களுக்கு இந்த சம்பிரதாயத்தை மேலும் மேலும் வளர்த்துட்டு போகணும். உங்க திருமாலையெல்லாம் சிஷ்ய சம்பத்துக்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு சமாசனங்களை செய்வித்து அந்தந்த திருநக்ஷத்திரத்தை எல்லாம் நடத்தி கொண்டு போக வேண்டும் சொல்லி இதற்கு உங்களுக்கு ஒரு ரட்சை வேண்டும். அதனால 74 நரசிம்மர், யோகா நரசிம்மர், வீர நரசிம்மர், ஜெய நரசிம்மர், உக்கர நரசிம்மர்னு சொல்லி லக்ஷ்மி நரசிம்மர் இப்படி 74 நரசிம்ம விக்கிரகங்களை செய்வித்து பிராண பிரதிஷ்டையெல்லாம் அதுக்கு பண்ணி தன் சக்தியெல்லாம் கொடுத்து இதை நீங்கள் ஆராதித்து கொண்டு சிஷ்ய சம்பத்துக்களை எல்லாம் சேர்த்து அந்த சிஷ்ய சம்பத்தோட இந்த சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் நழுவ விடாமல் திருக்கோயில்களை பராமரித்துக் கொண்டு சிஷ்யர்களையும் பராமரித்துக் கொண்டு மேலும் மேலும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் தலைத்து ஓங்க வேண்டும். இப்படி ஆழ்வாருடைய சம்பிரதாயம், வியாசருடைய சம்பிரதாயம், இப்படி இந்த உபய கலையும் இந்த உபய வேதாந்தமும் மேன்மேலும் வளர வேண்டும் சொல்லி அப்படி நியமித்தவர்கள் தான் இந்த 74 சீடர்கள். அவர்களை 74 சிம்மாசனாதிபதிகள் என்று நாம் அழைக்கிறோம். அப்படி அந்த சம்பிரதாயத்தை உண்டு பண்ணி இனி வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆண்டாள் கோஷ்டியினர், அம்மங்கார்கள் மற்றும் உள்ள எல்லோருமே என்னால் நியமிக்கப்பெற்ற இந்த 74 சிம்மாசனாதிபதிகளை சரணடைந்து அவர்களிடம் பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நியமித்தார். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு.
அஸ்மத் ஆச்சாரியன் பரியந்தமா, ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் பரியந்தமா நமக்கு அந்த சம்பிரதாயம் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த 74 சிம்மாசன எம்பெருமானாராக நியமிக்கப்பட்ட இந்த சிம்மாசனாதிபதிகள் அவர்கள் வழிவந்தவர்கள் தான் நமக்கு ஆச்சாரியர்களாக அந்த 74 சிம்மாசன பீடத்தை அலங்கரிக்கும் அந்த ஆச்சாரிய புருஷர்கள், அந்த ஜீயர்கள், அவர்களிடமே நாம் பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோம். இப்பேற்பட்ட இந்த 74 சிம்மாசன பீடங்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த 1000 வருடம் அவர் அவதரித்து 1008 வருஷம் ஆச்சு. இத்தனை நாள்களையும் இந்த சம்பிரதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய எம்பெருமானாருடைய மிகப்பெரிய அரும்பெரிய தொண்டு, பெரிய கைங்கரியம் இந்த சதுசப்ததி சிஷ்யாரியா, அந்த 74 சீடர்களை நியமித்தது. அது இந்த நாமத்துக்கு உண்டான விஷயம். அடுத்த நாமம் பஞ்சாச்சாரிய பதாசிரயா. ஆக 5 ஆச்சாரியர்களை ஆசிரயித்து ஆளவந்தார் அவரிடம் சேமித்து வைத்திருந்த 5 அர்த்தங்களை பெற்றார். அதற்குதான் அர்த்தம். ஆக பஞ்சாச்சாரிய பதாசிரயா. ஆக எம்பெருமானுக்கு 5 ஆச்சாரியர்கள், அவர்கள் மூலமாக 5 அர்த்தங்களை பெற்றார். அதுல முதலிலே பெரிய நம்பிகள், இரண்டாவது திருக்கோட்டியூர் நம்பிகள், மூன்றாவது பெரிய திருமலை நம்பிகள், நான்காவது திருமாலை ஆண்டாள், ஐந்தாவது திருவர ஆழ்வார் திருவரங்க பெருமாள் ஆரையர். இந்த 5 பேரிடம் காலக்ஷேபங்களை எல்லாம் கேட்டு அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிந்து கொண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 5 பேருக்கு அமைந்த விசேஷம் என்ன? இந்த 5 பேரையும் பற்றி கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா உடையவருக்கு அவர்கள் ஆச்சாரியர்களாக இருந்து வந்துள்ளார்கள். அந்த 5 பேர்களை பற்றி அனுசந்தானம் பண்ணிட்டு மேற்கொண்டு அடுத்த திருநாமத்துக்கு நாம் போகலாம். திருமாலை ஆண்டானை பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டோம். முதலிலேயே திருமாலை ஆண்டானை பத்தி நாம பார்த்துட்டோம். அவருடைய முதல் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள். இப்படி பெரிய நம்பிகள் தான் அவருக்கு பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர், சமாசயன ஆச்சாரியர்னு சொல்றோம். இதற்கு நியமனமிட்டவர் தேவபெருமான். பூர்ணாச்சாரிய சமாசிரயா. அந்த பூர்ணாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் மகாபூர்ணர்னு சொல்லக்கூடிய பராங்குஷ தாசர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நம்பிகளை சரணடையணும். இது தேவபெருமாள் சொன்ன 6 வார்த்தைகள்ல கடைசி வார்த்தை. அந்த பிரகாரம் ஆளவந்தாவுடைய நியமனப்படியும் தேவபெருமாவுடைய கட்டளை ஆளவந்தாவுடைய நியமனப்படி அந்த இளையாழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்வித்து ரகசிய திரயங்களை எல்லாம் உபதேசித்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்த இப்படி பெரிய நம்பிகள் முதல் முறை சென்று வருகின்ற காலத்துல அந்த இது சரியாக பலிக்கவில்லை. ஆளவந்தார் பரவதித்து விட்டார். உடையவர் ஆளவந்தாரை மட்டும் அந்த சர்ம திருவேணியை மட்டும் தரிசித்து கொண்டு கட்சிக்கே திரும்பி விட்டார், திருக்கட்சிக்கே திரும்பி விட்டார். பின்பு பெரிய நம்பியை ஆசிரியப்பது என்று தேவபெருமாவுடைய நியமனத்தை அடியொற்றி திரும்ப அவர் அங்கிருந்து புறப்பட நமது ஆச்சாரியர் ஆளவந்தார் ஆசைப்பட்டாரே இந்த திருவரங்கத்திற்கு உடையவரை அழைத்து வந்து அந்த எதிராஜரை இந்த பீடத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்று நாம் அதை செய்வோம் என்று சொல்லி அதிகாலையிலே இவன் புறப்பட்டு திருவரங்கத்தை விட்டு புறப்பட்டு திருக்கட்சிக்கு செல்ல இருவருமாக மதுராந்தகத்திலே இருவருமாக சந்தித்து கொண்டு அந்த இளையாழ்வாருக்கு எதிராசருக்கு திருவிளைச்சனையை சமர்ப்பித்து மந்திர ரத்னங்களை உபதேசம் பண்ணார். பின்பு இருவருமாக பெருமாள் கோயிலை சென்று அடைந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கே போயிட்டார், 2 பேரும் அழைச்சிட்டு போயிட்டார். நீர் கூடவேந்து உபதேசம் பண்ணணும்னு சொல்லி அந்த சமாசன மதுராந்தகத்துல பஞ்சசம்ஸ்காரம் செய்த உடனே பெரிய நம்பிகள் குடும்பத்தோடே சென்றார் திருக்கட்சிக்கு.
அப்போ அந்த கிணத்தடியில ஒரு சின்ன சண்டை. இளையாழ்வார் தேவிகளுக்கும் பிரியநம்பிகள் தேவிகளுக்கும் சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துருது. சரி, நாம் இதை இனிமேல் வளரவிடக்கூடாது என்று அஞ்சி தம் மனைவியுடன் குழந்தைகளுடனும் திருவரங்கம் வந்து சேர்ந்தார் பெரிய நம்பிகள். கொஞ்ச நாள் கழிந்தது. அதற்கப்புறம் இளையாழ்வார் மனை வாழ்க்கையை துறந்து துறவரம் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் திருதண்டம் காசாயம் எல்லாம் பெற்றுக்கொண்டு எதிராஜராக இருந்தார். ராமானுஜ முனியானார். அப்போதும் தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அப்போது திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்பி திருவரங்கநாதன் எதிராஜரை வரவழைத்து உடையவர் என்கிற திருநாமத்தை கொடுத்து அவர் திருவரங்கத்தையே எழுந்திரும்படி ஆயிற்று. இப்படி இருக்கின்ற காலத்துல பெரிய நம்பிகளோடு அவருடைய ஆச்சாரியனோடு இணைந்து கொண்டு அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு வந்தார். இப்படி பெரிய நம்பிகளுக்கும் உடையவருக்கும் நெருங்கிய உறவு இருந்தது. அளவு கடந்த பரஸ்பரம் அன்பும் பாசமும் பொங்கி இருந்தது. இப்படி இருக்கிற காலத்துல பெரிய பெரிய நம்பியோட திருக்குமாரத்தி அத்துலாய், அந்த அத்துலாயை தமது தங்கையாகவே போற்றி வந்தார் எதிராஜர். அவளுக்கு திருமணம் ஆயிற்று. சீதன வெள்ளாட்டியை அனுப்பி வைக்க வேண்டும். சீதன வெள்ளாட்டின்னு சொன்னா, இங்கேருந்து ஒரு பெண் பிள்ளை புக்ககத்துக்கு செல்கின்ற காலத்துல அங்கு அவரை அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு செல்வது, குளத்தங்கரைக்கு செல்வது, தோட்டத்திற்கு செல்வது, அவளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது, அவளுடைய துணிகளை எல்லாம் துவைத்து கொடுப்பது, அவளுக்கு உதவியாக இருப்பது. இந்த பெண்ணானவள் பிறந்தகத்திலிருந்து புக்ககத்துக்கு சென்ற பின்பு அந்த புக்ககத்திலே அவளுக்கு சில பொறுப்புகள், சில வேலைகள்லாம் வந்து சேரும். அதுக்கு அவளுக்கு ஒத்தாசையா இருந்து அவளோடு சேர்ந்து துணையா இருக்கிறதுக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும். அவளுக்கு சீதன வெள்ளாட்டின்னு வேணும். வெள்ளாட்டின்னு கைங்கரியம் செய்யக்கூடிய பெண். அவள் சீதனமாக அனுப்பி வைக்கப்படுவாள். பெரிய நம்பிகளுக்கு அனுப்பி வைக்க ஒருவரும் இல்லை. நீ ஏன் சீதன வெள்ளாட்டியை அழைத்து கொண்டு வரவில்லை, ஏன் கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டார்களாம். புக்ககத்திலே அத்துலாய் நேர வந்து எம்பெருமானிடம் விண்ணப்பித்தால், எம்பெருமானார் திரும்பி பார்த்தாராம். அங்கே முதலியாண்டான் நின்று கொண்டிருந்தார். முதலியாண்டான் சேனாபதி துரந்தரர்னு வேறு, திருவரங்கம் கோயிலை நிர்வகித்து வந்தவர். பரம பாகவதோத்தமர், பரம பிராமணோத்தமர். அப்பேற்பட்ட அந்த முதலியாண்டான் தாம் சொல்வதாக சொன்னார். தம் ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுட்டு உடனே நான் போகிறேன் என்று சொன்னாராம். அப்படி முதலியாண்டானே போய் சீதன வெள்ளாட்டியா இருந்து அந்த அத்துலாய்க்கு கைங்கரியம் செய்துள்ளார். அப்புறம் அவர்கள் அறிந்து கொண்டு தாசரதி வந்து விட்டாரா, முதலியாண்டானே வந்து விட்டாரா என்று சொல்லி ஆனந்தப்பட்டு அவர்கள் மேற்கொண்டு அத்துலாயுடைய பெருமை தெரிந்து அவனை நன்றாக வைத்துக் கொண்டார்கள்னு சரித்திரம் வருது. அப்படி பெரிய நம்பி குமாரத்தி என்ன பெரிய அப்படி இருவரையுமே உடன் பிறந்தவளாக பாவித்து கொண்டு அந்த உடையவர் அந்த பெரிய நம்பியினுடைய குடும்பத்தோடு அப்படி அவருக்கு ஒரு பரஸ்பரம் ஒரு பாந்தவியம், ஒரு அன்பு. இப்படி இருக்கிற காலத்துல உடையவர் பிக்ஷைக்கு செல்கின்ற காலத்துல அந்த உந்துமத கழித்தன் பாசுரத்தை அனுசந்தித்து கொண்டு வரும் பொழுது, பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் அடிகளை சொல்லிக்கொண்டு பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசல நின்னாலாம். உடனே கையில பந்துடன் இட்ட வலை ஒழிக்க, வலையிலெல்லாம் சப்திக்க வந்து கதவை திறந்தால் ஒரு நப்பிண்ணை பிராட்டியை போல் நினைத்து பெரிய நம்பி குமாரத்தி கதவை திறந்த உடனே நப்பிண்ணையை போல் நினைத்து அங்கேயே மோகித்து விழுந்தார். அத்துலாய்க்கு பயந்து போனான். ஐயோ, ஜீயர் மோகித்து போயிட்டாரேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாயிடம் சென்று சொன்ன அவரும் அங்கே வந்து உடையவரை தூக்கி அணைத்து உந்துமத கழித்தன் அனுசந்தானமோ திருப்பாவை ஜீயர் என்கிற திருநாமத்தை கொடுத்தாராம். திருப்பாவை ஜீயரே உந்துமத கழித்தன் அனுசந்தானமோ. அதனால இப்பாசுரம் எம்பெருமானார் உகந்தது என்று சொல்லி
ஆனந்தப்படுவார்கள். அப்படி அந்த பெரிய நம்பிகளுக்கும் உடையவருக்கும் இருந்த அந்த ஒரு விசேஷம். இப்படி பல சரித்திரங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா பின்னால பார்க்கலாம். ஆக அந்த 5 ஆச்சாரியர்கள்ல எம்பெருமானாருக்கு பிரதமமான ஆச்சாரியர் பெரிய நம்பிகள். இரண்டாவது திருக்கோட்டியூர் நம்பிகள். அந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பியிடம் உள்ளது. பெரிய நம்பிகள் சொல்ற ரகசியார்த்தங்கள் எல்லாம் ஆள வந்தார் உம்மருக்கு தெரிவிக்கும்படி திருக்கோட்டியூர் நம்பியிடம் சேமித்து வைத்துள்ளார். நீர் திருக்கோட்டியூர் சென்று அதனை பெற்றுக்கொள்ளும் என்று நியமித்தாராம். உடனே திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு புறப்பட்டார் உடையவர். அங்கு சென்று நம்பி திருமாளிகை இது, நம்பிகள் திருமாளிகை இது என்று கேட்டுக்கொண்டாராம். அதோ தெரியும் கூரை, அந்த கூரையை காட்ட அவர் கூரை கண்ணுக்கு தெரிந்தவுடன் இங்கேருந்தே சேவித்துக் கொண்டு சென்றார். எல்லோரும் கேட்டார்களாம், இப்படி ஒரு பெருமை இருக்கா நம்பிக்கு? திருமணத்திலிருந்து உடையவர் வந்திருக்கார், நம்பியுடைய கூரையை காண்பித்தோம், இங்கிருந்தே சேவித்துக் கொண்டு செல்கிறாரே அப்படின்னு சொன்ன உடனே நேர போனார். நம்பி திருமாலியை அடைந்தார். அவரை கிட்டி தாம் வந்த காரியத்தை விண்ணப்பித்தார். இந்த மாதிரி பெரிய நம்பிகள் சுவாமி அனுப்பிச்சு கொடுத்தார். உங்கள்கிட்ட ரகசியார்த்தங்கள்லாம் இருக்குமா, அடியேன் கேட்டுக்கணும். யாருக்கு என் சொல்லுகேன் என்று சொல்லி சொல்ல முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆக பெரிய ஏமாற்றத்தோட திருவரங்கம் திரும்பும்படி ஆயிற்று உடையவர்கள். இப்படி இது முதல் தடவை, அடுத்த தடவை, அடுத்த தடவை, இப்படி பல தடவைகள் 18 தடவை உடையவர் திருக்கோட்டியூர் சென்று திரும்பியதாக சரித்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இப்படி இருக்கின்ற சமயத்துல திருக்கோட்டியூரில் இருந்து ஒரு பாகவதர் உடையவரை சேவிக்க வந்தார். பொன்னாடி கையாருக்கு பூந்துலாய் முடியாருக்கு இங்கு என் ஆவி ஈடளித்தல் தகவென்று அறியும் வீரே என்று ஆழ்வார் சுற்றி அனுசந்தித்துக் கொண்டு நம்பி ஒரு விண்ணப்பம் சொல்லியுள்ளார். அதனால நீர் ஒரு மாசம் உபவாசம் இருந்து ரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்க வேணும் என்று நம்பி நியமித்ததாக சொன்னார். உடனே இங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு சென்று அந்த சௌமிய நாராயணுடைய சந்நிதியிலே நீரும் அருந்தாமல் பட்டினியே கிடந்தார். பல நாள்கள் சென்றன. இட்ட கால் இட்ட கையாய் இருக்கும்படி மெலிந்து போனார். பெருமாள் தீர்த்தம் மட்டும் அருந்தலாம் என்று நம்பி அனுமதித்தார். அப்படியே தினமும் சிறிதளவு பெருமாள் தீர்த்தம் அருந்தி உபவாசத்தை பூர்த்தி செய்த பின், உடையவரே நாம் இன்று உமக்கு ரகசியார்த்தங்களை விண்ணப்பிக்கிறோம் என்று சொன்னார். உடனே பார்த்தார் உடையவர், நாம மட்டும் கேட்டா போராது, தண்டும் பவித்திரவுமாக இருக்கக்கூடிய அந்த கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் சேர்ந்தே கேட்கணும்னு சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். உடனே சொன்னாராம், உங்களை தண்டு பவித்திரமா வர சொன்னனே அப்படின்னு. இல்ல, என் தண்டம் முதலியாண்டான் தான், பவித்திரம் ஆழ்வான் தான். இவன் இருவரையும் விட்டு நாம் இல்லை, எங்கள் மூவருக்கும் இது சேர்த்தே சொல்ல வேண்டும், சேர்த்தே அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். உடனே பார்த்தார், சரி நான் முதலிலே உம்மருக்கு மட்டும் சொல்கிறேன், இவர்கள் இருவரும் இங்கே இருக்கட்டும், அவர்களையும் பரீட்சித்துத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உடையவருக்கு மட்டும் ரகசியார்த்தங்களை எல்லாம், அந்த பெரிய திருமந்திரத்தினுடைய ஆழ் பொருளை, அந்த அஷ்டாட்சரத்தோட ஆழ் பொருளை எல்லாம் உபதேசித்து அருளி, இதை யாருக்கும் சொல்லாதே, இது என்னுடைய ஆணை, என் கட்டளையை மீறினால் நரகம் புகுவீர் என்று சொன்னார். பார்த்தார் எம்பெருமானார் ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு 18 தரம் அலைஞ்சி ஒரு மாசம் முழுமையா பட்டி கிடந்து, அப்புறம் கொஞ்ச நாள் தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம கத்துருக்கோம். இந்த செம்பொருளை, இந்த செழும்பொருளை, இந்த அர்த்த விசேஷத்தை எல்லாம் நாம் யார் யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவோம் என்று சொல்லி தெற்காழ்வார் சன்னதி, நரசிங்க பெருமாள் சன்னதி, திருக்கோட்டியூர்ல நரசிங்க பெருமாள் சன்னதியிலே எழுந்தருளி ஆசையோடு வந்த அனைத்து சீவைஷ்டவர்களுக்கும் ஆச்சாரியனுடைய அந்த ஆணையை மீறி அந்த திருமந்திரத்தோட சீரிய பொருள்களை எல்லாம் அவர்கள் உய்யும் பொருட்டு பெரும் கருணையோடே அவர்
உபதேசித்தார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் எதிராசர் பேரருளார். ஆக அந்த எதிராசர் இன்னருளார், எதிராசர் பேரருளார் ஆசிரியருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் மறுத்தார். அந்த வரம்பை உடைத்தார். இதே முதலியாண்டானுக்கும் ஆழ்வானுக்கும் அவர்கள் உபவாசம் இருந்து கஷ்டப்பட்டு நம்பிடம் உபதேசம் பெற்று சென்றார்கள். ஆனால் இவர்களுக்கோ ஸ்ரீவிஷ்ணவர்களுக்கோ எம்பெருமானார் பேசி வரம் மறுத்தார். அந்த வரம்பை உடைத்து விட்டார். ஆச்சாரியனை அனுவர்த்தித்து கொண்டு பாடத்தை கேட்க வேண்டும். இதுதான் ஓரான்படி சம்பிரதாயம். அது நேற்று இன்றல்ல, திரேதாயுகம் தொடங்கி சக்கரவர்த்தி திருமகனாகட்டும், பெருமாளாகட்டும், இளைய பெருமாளாகட்டும், அந்த விஸ்வாமித்திர ரிஷிக்கு கைங்கரியம் செய்து அர்த்த விசேஷங்களை பெற்றார்கள். பரத்வாஜர், அத்ரி மகரிஷி, அகஸ்தியர் எல்லா ரிஷிகளுக்கும் பணிவிடை செய்தார்கள். ஆக எம்பெருமானே வந்து பிறந்தாலும் அந்த ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்துதான் இந்த அர்த்த விசேஷங்களை பெற வேண்டும். ஆக ஆச்சாரியனுடைய திருக்கண் நோக்கு, ஆச்சாரியன் நேர கடாட்சிக்கணும். அந்த திருக்கண் நோக்கு வேணும். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த அர்த்த விசேஷங்களை கேட்க வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். அப்படி ஒரு ஞானம் கிடைக்கணும். தத்துவ தரிசனகான்னு கீதையில கண்ணனே சொல்றான். நான் ராமாவதார காலத்துல ஒவ்வொரு ரிஷிகள் ஆசிரமத்துக்கும் சென்று அவனுக்கெல்லாம் பணிவிடை செய்து அந்த அவளுக்கு தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. அதனால அந்த சேவையின் மூலமாகத்தான், அந்த கைங்கரியம் மூலமாகத்தான் குரு சிஸ்ரூஷயா வித்யா. அந்த குருவுக்கு சிஸ்ரூஷ பந்தனம். அப்பேற்பட்ட பின்பு அவருக்கு ஒரு நாள் அந்த மனசு வரணும், இந்த பிள்ளைக்கு உபதேசிக்கணும்னு. அந்த ரிஷி பத்தினி சொல்லுவா, அந்த ஆச்சாரிய பத்தினி சொல்லுவா, அந்த குரு பத்தினி சொல்லுவா. பிள்ளை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டான், அவனுக்கு சொல்லிருங்கோ, அவனுக்கு சொல்லிருங்கோ அப்படின்னு எடுத்து எடுத்து சொல்லுவாராம். இருடி கொஞ்ச நாள் போட்டோம், முகத்துல அந்த பிரம்ம தேஜஸ் வரணும், அவனுக்கு அந்த பக்குவம் வரணும், அதற்காகத்தான் இதை செய்தேன்னு சொன்னார். இதே சரித்திரம் தான் ராமாயணத்துல வருது. நிறமாச கர்ப்பமா இருக்கா சீதா பிராட்டி. நேர சக்கரவர்த்தி திருமகன் போறார். உனக்கு என்ன ஆசைன்னு கேட்ட. அந்த கோதாவரி கரையில, அந்த நதிக்கரையில இருக்கணும், கொஞ்ச நாள் வனவாசம் வந்துடும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. பார்த்தான் பெருமாள், இதையே காரணமா வச்சுப்போம். அவன் நிறமாச கர்ப்பமா இருக்கா, அப்புறம் புத்திர சம்பத்தெல்லாம் வந்துடும். அவர்கள் இந்த அரண்மனையிலே சொகுசாக வாழ்ந்தால் அவருக்கு இந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரியாது. அதனால அங்கேயே குழந்தையை பெற்றெடுக்கட்டும், அந்த ஆசிரமத்திலேயே வளரட்டும், அந்த ரிஷிகள்கிட்டயே அர்த்த விசேஷங்களை கேட்கணும், அதுக்கப்புறம் குமாரர்கள் வரட்டும்னு சொல்லி இளைய பெருமாள்கிட்ட போய் அவ ஆசைப்படுறானா, காட்டுல கொண்டு விட்டுரும் அப்படின்னு. உடனே இளைய பெருமாள் இங்கேருந்து சீதா பாட்டி அழைத்து கொண்டு சென்றார். இத்தனை நாள் பிராட்டியோட முகத்தை பார்க்கல, திருவடியே பார்த்து வளர்ந்தவர் இளைய பெருமாள். அன்னைக்கு முகத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சார். இந்த மாதிரி அண்ணா உங்களை காட்டுல காமிச்சுட்டு திரும்ப அழைச்சிட்டு போவாரு நினைக்காதீங்க, உங்களை காட்டிலேயே விட்டுட்டு வர சொல்லிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவகுஷார்கள் வந்தார்கள், அந்த வால்மீகி மகன் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டார்கள். ஆக ஒரு ஆச்சாரியன் திருமாலைக்கு போய் தான் கத்துக்கணும், அந்த ஆச்சாரியன் இடத்துக்கு போய் தான் நம்ம கத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அந்த வரம்பு ஆச்சாரியனை அனுவர்த்தித்து அவருடைய திருவுள்ள வகுப்புக்கு கைங்கரியம் செய்து அந்த பணிவிடை புரிந்து அதற்கு பின்பாக ஆச்சாரியன் திருவுள்ளம் உகந்து அந்த அர்த்த விசேஷங்களை சொல்லுவார்கள். ஆச்சாரியன் சொல்றது கால் பாகம்தான், மிச்ச கால் பாகத்தை நாம படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கால் பாகத்தை இந்த உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்து அதுல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்க கால் பாகத்தை சொந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும். அதனால ஆச்சாரியன் சொல்ற அந்த கால் பாகமே மிச்ச முக்கால் பாகத்தையும் சேர்த்து கொடுத்துரும். அப்படி அந்த ஆச்சாரியன் திருவுள்ளம் உகந்து அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லணும். அது எல்லாருக்கும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்களாக இருந்த இந்த ரிஷி பரம்பரை, இந்த ஆச்சாரிய பரம்பரையை உடைத்து
அந்த வரம்பை மீறி கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர், வெறுமன கிருபை இருந்தா போறோம், நீ ஒன்னும் அனுவர்த்திக்க வேண்டாம், கிருபை இருக்கு என்கிட்ட, இந்த கிருபையில உனக்கு நான் சொல்றேன், நீ என்னை அனுவர்த்திக்க வேண்டாம், எனக்கு எந்த விதமான கைங்கரியும் செய்ய வேண்டாம், ஆசையோட வா, உனக்கு உபதேசிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்தந்த திருமாளிகையில எம்பெருமானார் நியமித்த அந்த 74 சிம்மாசன ஆச்சாரியர்கள் எல்லோருமே ஆசையோட வர்றவாளுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி அவனுக்கு நற்கதியை கொடுத்து அனுப்பி வைத்து விடுகிறார்கள். ஆக இப்படி இந்த திருமந்திரத்தோட சீரிய பொருள்களை எல்லாம் எல்லோருக்கும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியை கேட்டறிந்த ஆச்சாரியர் உடனே உடையவரை பார்க்க வந்துட்டார். ஆச்சாரிய நியமனத்தை கடந்து என்னுடைய கட்டளையை மீறி ஏன் இவ்வாறு நடந்து கொண்டேன்? உடனே சொன்னாராம் உடையவர், தேவதி கட்டளை இட்டது நன்னா தெரியும், இதை வெளியே சொன்னால் நரகம் போவேன் தேவதி சொன்னது நன்னா தெரியும், தேவைய திருவாக்கு உண்மைதான், நரகம்தான் கிடைக்கும், நன்றாக தெரியும், இருந்தாலும் இந்த சம்சாரிகள் அனர்த்தம் கண்டு இந்த நித்திய சம்சாரிகள் படும் துன்பத்தை பார்த்தேன், தேவைய திருவடிகளை நெஞ்சிலே வைத்துக் கொண்டு அந்த திருவடி சம்பந்தத்தாலே இவர்கள் உய்வு பெற வேண்டும், இப்படி பலர் வாழ்ச்சி பெற வேண்டும், இந்த துர்கதி எல்லாம் இவர்களுக்கு போய் நற்கதி கிடைக்க வேண்டும், அதனால இந்த ஆச்சாரியனுடைய ஆக்கியை மீறி நான் ஒத்த நரகத்துக்கு போறதை பத்தி கவலை இல்லை, இவர்கள் எல்லோரும் நற்கதி அடைய வேண்டும், பிறர் வாழ வேண்டும் என்கிற ஆசையிலே அப்படி ஒரு விசாலமான ஹிருதயம் அந்த உடையவருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தம் சிஷியனை ஆசீர்வதித்து, அவரோ நீர், அந்த அந்த எம்பெருமான் தான் நீரா, அந்த சக்கரவர்த்தி திருமகன் தான் நீரா, அந்த 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 கண்ணன் தான் நீரா, எல்லாம் அந்த எம்பெருமான் நீரோ, அவரோ நீர், எம் பெருமானாரே, அந்த எம்பெருமானை காட்டிலும் இன்னும் உயர்ந்து விட்டீர், எம் பெருமானாரே என்று கொண்டாடினார். அப்பேற்பட்ட வைபவம் இந்த நிறைய இருக்கு வைபவம், அதை பின்னால சந்தர்ப்பங்கள்ல சொல்றேன். அப்படி திருக்கோட்டியூர் நம்பி இரண்டாவது ஆச்சாரியராக இருந்தார். ஆக பஞ்சாச்சாரிய பதாசிரயா, அதுல காரை கருணை ராமானுஷா இக்கடிடத்தில் ஆரியறிவோன் என் அருளின் தன்மை, அப்படி மேற்கொண்டு பல நிர்வாகங்கள் இருக்கு. அந்த திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கும் உடையவருக்கும் உண்டான உறவு, ரெண்டு பேரும் பண்ண சம்பாதம், அப்படி உடையவர் கேட்ட அர்த்தங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விசாரம், அதை தனியாவே பார்க்கலாம். இவர் உடையவர் திருக்கோட்டி நம்பியவர் கேட்ட 18 அர்த்தங்களையும் தனி உபன்யாசமும் வச்சுக்கலாம். இன்னைக்கு திருமாலை ஆண்டனை பத்தி முதல்லயே சொல்லிட்டேன், பெரிய நம்பிகளை பத்தி சொல்லிட்டேன், திருக்கோட்டியூர் நம்பிகளை பத்தி சொல்லிட்டேன். இப்ப பெரிய திருமலை நம்பிகள், இவர் மாதூலர், இவர் தாய்மாமனா இருந்தவர், இவர்தான் இளையாழ்வார்ங்கிற திருநாமத்தை வைத்தார். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அருமை செய்து வாழ்ந்தவர் அந்த திருமலையப்பனுக்கு இந்த பெரிய திருமலை நம்பிகள். அதனால அவருக்கு ஸ்ரீசைல பூர்ணர்னு திருநாமம். அப்பேற்பட்ட அந்த பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாருக்காக இறங்கி வந்தார். திருமலையை விட்டு இறங்கி அதிகாலை 2 மணிக்கு எழுந்திருந்து ஆகாச கங்கைக்கு சென்று தீர்த்த கைங்கரியை எல்லாம் முடித்துக் கொண்டு, அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை முடித்துக் கொண்டு திருமலையிலிருந்து இறங்கி வந்து தினந்தோறும் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் அந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்டு வந்தார். ஸ்ரீராமாயணம் சின்ன சின்ன ஸ்லோகமா இருக்கும், இது ஆதி காவியமா இருக்கு, இது ஆதி கவி வால்மீகி பண்ணது, கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிச்சாலே அர்த்தங்கள் ஈஸியா புரிஞ்சிடும். உடையவருக்கு தெரியாத சம்ஸ்கிருதமா அர்த்தம் புரியுமான்னா அந்த ஸ்ரீராமாயணம் தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய மதில். 2 மதில்கள், ஒன்னு ஸ்ரீராமாயணம், இன்னொன்னு திருவாய்மொழி. அந்த ரகசியார்த்தங்கள் எல்லாம் ரகசிய திரயமும் அர்த்த பஞ்சகமும் தத்துவ திரயமும் எல்லாம் ஸ்ரீராமாயணத்துல அடங்கியிருக்கு. அதனால எல்லோரும் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்கணும். ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை முதல்ல கேட்டாதான் சம்பிரதாயத்துல மேற்கொண்டு வேதாந்த காலக்ஷேபம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய கிரந்தம் தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமாயணத்தோட ஆழ்ந்த உட்கருத்துக்களை எல்லாம் தினந்தோறும்
திருமலையில் இருந்து கைங்கரியங்களை முடித்துக் கொண்டு அடிவாரத்திற்கு இறங்கி வந்து உடையவருக்கு பாடம் சொல்லிவிட்டு திரும்ப ராத்திரி செல்வாராம் திருமலையப்பனுக்கு சேவிக்க. இப்படி பல நாள்கள் நடந்தன. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை கேட்டுத்தான் இந்த கத்தியங்களை எல்லாம் தொகுத்தார். ஆக ஸ்ரீராமாயணத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் தான் சரணாகதி கத்தியமாக வந்தது. ஸ்ரீராமாயணம் சரணாகதி சாஸ்திரம், கத்தியத்ரயம் சரணாகதி கத்தியம், முதல் கத்தியம். இப்படி இந்த சம்பிரதாயத்த விசேஷங்களை எல்லாம் பெரிய திருமேடு கற்றார். இன்னும் நிறைய இருக்கு, 2 பேருக்கு அந்த ஐதீக நிர்வாகங்கள், ஏதோ ஒன்ன சொன்னேன். அடுத்தபடியாக திருவரங்க பெருமாள் அரையர். இவர் அரையர் வம்சத்தை சேர்ந்தவர், ஆளவந்தாருடைய குமாரர். இவர் அள்ளிச்சேரில் உள்ள 3000 பாசுரத்தையும் அவருக்கு ஓதிவித்தார். இப்படி அவருக்கு அந்த திருவரங்க பெருமாள் அரையருக்கு பாலமுது காட்சி கொடுப்பது, அவருக்கு நீராடும் போது கூட இருந்து உதவுவது. ஏன்னா தினந்தோறும் அவர் உஷ்ணோதக சாரம், அவர் நல்லா சுட சுட வெந்நீர்ல, இளம் சூட்டில் உள்ள வெந்நீர்ல குளிக்கணும், உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கணும். தினந்தோறும் பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருமுன்பே விண்ணப்பம் செய்வார். இந்த அருளிச்செயல்களை எல்லாம் தாளத்தோடே இசையோடே பண்களை கூட்டி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதான் அவருக்கு அரையர்கள்னு வேறு. அரையர்கள்னா அரசர்கள்னு அர்த்தம். இவர்கள் இசைக்கு அரசர்கள். எம்பெருமான் அந்த இசை ரூபமாகவே இருக்கான். அவனுக்கு இப்பேற்பட்ட இந்த கைங்கரியத்தை செய்து அவர்களுக்கு எம்பெருமானார் எல்லா கைங்கரியும் செய்து வந்தார். இந்த திருவரங்க பெருமாள் அரையர், அந்த ஆச்சாரியன்தான் சாட்சாத் ஸ்வரூபி. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் ஒரு முறை சந்தனம் அரைத்து கொடுத்தார், மஞ்சள் அரைத்து கொடுத்தார், பாலமுது காய்த்து கொடுத்தார். ரொம்ப பக்குவமாக திருவரங்க பெருமாள் அரையருக்கு அவருடைய மேல சிரசுல நல்ல எண்ணெயை வச்சு அவருக்கு நல்லா தேய்த்து கொடுத்து, அந்த விரல்லாம் எண்ணெய், ஏன்னா அபிநயம் பிடிக்கிற காலத்துல தாளத்தை வச்சுட்டு சேவிக்கின்ற காலத்துல விரல்லாம் மடங்கி இருக்கும். அந்த விரல்களுக்கெல்லாம் எண்ணெயை நல்லா தடவி எண்ணெய் பூசி நிமித்தி விட்டு சொடக்கெல்லாம் போட்டு ஒரு பெரிய நன்றா பண்ணார். ரொம்ப ஆனந்தம் திருவரங்க பெருமாள் அரையருக்கு. அந்த எம்பெருமானாருக்கு இந்த 3000 பாசுரத்தை அர்த்தத்தையும் அற்புதமாக சொல்லி வைத்தார். அதனால அந்த உடையவரை அரையர் அளித்தொழி நாம் உமக்கு சரமோபாய ரகசியத்தை சொன்னோம் ஆகிலும் இந்த முக்கியமான விலை செல்லுகிறது உம்முடைய பக்கலிலேதான். நீர் நாதமுனிகள் ஆகையாலே நீரே சர்வ உத்தாரகர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5 ஆச்சாரியர்களுமே எம்பெருமானாரை சிஷியராக ஏற்றுக்கொண்டு பாடம் சொன்னாலும் இந்த 5 பேரும் ஓர் விஷயத்திலே உறுதியாக இருந்தார்கள். அது ஆளவந்தார் உபதேசம் பண்ண வார்த்தை. எம்பெருமானார் தான் உத்தாரக ஆச்சாரியர். நாதமுனிகள் தொடங்கி எம்பெருமானார் வரைக்கும் நாதமுனிகள், விய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள், அப்புறம் உடையவர்னு வருது 6வதா. இத்தனை ஆச்சாரியர்களுக்குள்ள உடையவர் தான் உத்தாரக ஆச்சாரியர். நாதமுனிகள் 4000 பெற்றுக் கொடுத்தார். உய்யக்கொண்டார் 4000 எல்லாம் பரப்பி கொடுத்தார். மணக்கால் நம்பி ஆளவந்தாரை திரித்து பணிகொண்டு வந்தார். ஆளவந்தார் உடையவருக்காக தம்மிடம் உள்ள அந்த 5 சீடர்களையும் தயார் செய்து எம்பெருமானாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த 5 பேரிடம் சேமித்து வைத்தார். இருந்தாலும் உத்தாரக ஆச்சாரியராக எம்பெருமானார் தான்ங்கிறத இந்த 5 ஆச்சாரியர்களும் புரிந்து கொண்டார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இருங்கோள்னு சொல்லி பிரியதேவ நம்பி தம் குமாரனுக்கும், திருக்கோட்டியூர் நம்பிகள் தம் குமாரனுக்கும், பெரிய நம்பிகள் தம் குமாரனுக்கும் சொல்லி வைத்தார்கள். அப்பேற்பட்ட அந்த 74 சிஷ்யர்கள் அவருடைய தாரக மந்திரம் என்ன? உடையவர் திருவடிகளே சரணம். இப்படி இந்த 5 ஆச்சாரியர்கள் மூலமாக 5 விதமான அர்த்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் எம்பெருமானார். சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் இதற்கு தேவையானதை மட்டும் சொல்லி இங்க முடித்துக் கொள்வோம். இதுதான் பஞ்சாச்சாரிய பதாசிரயா, இங்க திருநாமத்திற்கு உண்டான அர்த்தம்.
இப்படி இந்த 10வது ஸ்லோகத்துல இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லப்பட்டது. மேற்கொண்டு 11வது ஸ்லோகம். பிரபீத விஷதீர்த்தாம்பஹ பிரகடீகிருத வைபவஹ பிரணதார்த்திகராச்சாரிய தத்த பிக்ஷைக போஜனஹா. இது 11வது ஸ்லோகம். இதுல பிரபீத விஷதீர்த்தாம்பஹா, இப்படி எம்பெருமானாருடைய சம்பத்து, கைங்கரிய ஸ்ரீ, அவருடைய கீர்த்தி, ஸ்ரேயஸ் எல்லாம் திருவரங்கம் முழுக்க நிரம்பி வழிந்தது. திருவரங்கத்திலிருந்து தொடங்கி அந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும், பாண்டிய தேசம் வரைக்கும், தென்னாட்டில் திருவரங்கம் தொடங்கி காஷ்மீரம் வரைக்கும், வடநாடு, இப்படி வடநாடும் தென்னாடும் தொலைநின்ற எதிராசராக உடையவர் விளங்கி வந்தார். இது சில பேருக்கு அவர்களுக்கு புலமை காய்ச்சலை உண்டு பண்ணியது. அவர்கள் பார்த்தார்கள், சரி இனிமேல் உடையவர் இங்க இருக்கக்கூடாது, இந்த திருவரங்கத்துல இருக்கப்படாது. அப்படி எம்பெருமான மேல வெறுப்பு, திருவரங்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கும் வெறுப்பு, வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கும் வெறுப்பு. சம்பிரதாயத்தை இவர் நிலைநாட்டி வைத்தார், சாஸ்திரத்தை உறுதிப்படுத்தி வைத்தார். அதனால சில பேருக்கு வெறுப்பு. திருவரங்கம் பெரிய கோயில் நிர்வாகராகி சில தீர்த்தங்களை, சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதனால சில பேருக்கு வெறுப்பு. இப்படி எல்லார் வெறுப்பும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு அந்த எம்பெருமானாருக்கு அந்த பெரிய பெருமாள் சன்னதியில விஷங்கலந்த தீர்த்தத்தை அளித்தார்கள். உள்துறை கைங்கை விலங்கை எல்லாம் மிரட்டி உருட்டி அவர்களை வைத்து கொண்டு பெரிய பெருமாள் சன்னதியில அவருக்கு விஷங்கலந்த தீர்த்தத்தை சாதித்தார்கள். பிரபீத விஷதீர்த்தாம்பகா பிரகடீகிருத வைபவகா. ஆனால் எம்பெருமான் அதை பருகிய பின்பும் எந்தவித தீங்கும் அவருக்கு நேரவில்லை. ஏனென்றால் அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். இப்படி சர்ப்பங்களுக்கெல்லாம் வாசுகி தலைவனாக இருந்தாலும் ஆதிசேஷன் தான் எல்லா சர்ப்பங்களுக்கும் உயர்ந்தவன். ஏனென்றால் எம்பெருமானுக்கு அவன் தான் படுக்கையா இருக்க. சென்றால் குறையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம், நீர்கழுள் என்றும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாக இருக்கிறான் எம்பெருமான். இப்படி இருக்கான் அந்த எம்பெருமான். அதனால இவருடைய அவதார விசேஷம் ஆதிசேஷனே வந்து அவதரித்ததாக சொல்லுகிறார்கள். அதனால இவரை அந்த விஷம் எதுவும் தீண்டவில்லை, எந்த தீங்கும் இவருக்கு நேரவில்லை. இப்படி அந்த எம்பெருமானும் அதைத்தானே செய்தான். அந்த பூதையுடைய நஞ்சை உண்டான், நேராக சென்று அந்த திருவரங்கிலே படுத்துக் கொண்டான். விஷத்தை சாப்பிட்டுட்டான். நேரா என்ன பண்ணான், விஷத்தை பொறிக்கணும் இல்லையா, அது ஆதிசேஷன் தான் படுக்கை, தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். அதனால அந்த எம்பெருமானுக்கு அந்த விஷம் தீரும்படி அந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டான். அந்த படுக்கையாக விளங்கி வருகின்ற அந்த அவதார விசேஷம், அந்த அவதார புருஷன், இந்த உடையவரை அந்த விஷம் ஒன்றும் செய்யவில்லை. அடுத்த திருநாமம் பிரணதார்த்திகர ஆச்சாரிய தத்த பிக்ஷைக போஜனஹா. பிரணதார்த்திகரன் கிடாம்பி ஆச்சானுக்கு பெயர். ஏனென்றால் அவருக்கு முழுக்க எம்பெருமானார் தான் அவருக்கு தெய்வமா இருந்தார். அந்த கிடாம்பி ஆச்சான் தான் இந்த எம்பெருமானாருக்கு பிக்ஷை இடும்படி திருக்கோட்டியூர் நம்பி வைத்த பரீட்சையிலே தேறியவர் இந்த கிடாம்பி ஆச்சான். இந்த மாதிரி எம்பெருமானாருக்கு விஷம் வச்சுட்டான்னு ஒரு சரித்திரம், தீர்த்தத்துல விஷம் வச்சுட்டான்னு ஒரு சரித்திரம், இப்படியே அந்த சரித்திரம் இருக்கு. அதுல இந்த மாதிரி அவர் உபவாசம் இருந்தார். இப்படி பல நாள்கள் ஆயிடுத்து. இந்த விஷயம் பெரிய நம்பிகளுக்கு போச்சு. இதை பெரிய நம்பிகள் நேரே தலையிட்டு செல்லாமல் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு செய்தி அனுப்பி வைத்தார். பார்த்தா திருக்கோட்டியூர் நம்பிகள் பதறி போனார். அங்கிருந்து புறப்பட்டு நேர ஓடியே வந்தார். இந்த மாதிரி ஆச்சாரியன் வர்றதா தகவல் வந்தது. இவர் நேராக புறப்பட்டு சென்றார். சென்ற காலத்துல அந்த அன்னைக்கு திருக்காவிரியில அவ்வளவு ஜலம் இல்ல,
மத்தியான வேலை, அதிகாலையிலே புறப்பட்டார். விஷயம் தெரிஞ்சு பதறிப்பே புறப்பட்டு வந்தார். திருக்கோட்டியூர் நம்பிகள் எம்பெருமானார் விழுந்து சேவித்தார். அந்த மணல்ல அங்கேயே விழுந்தார். ஆச்சாரியனை பார்த்தா எதை எப்படி இருக்கோ அப்படியே விழுந்துடணும். கீழே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு விழக்கூடாது. நேரா ஒரு தண்டம், ஒரு கம்பை விட்டுட்டா அந்த கம்பு எப்படி விழுன்னு யாருக்கும் தெரியாது, அப்படியே விழுந்துடும். அது போல விழுந்து கிடக்கணும். இவரும் விழுந்து கிடக்க மணல் தக தக தகன்னு உடம்ப சுட்டு, நல்ல செக்க செவேன்னு திருவேணி, தாமர புஷ்பம் போல திருவேணி, அது செவந்துன்னு இருக்கு. அற்புதமான அந்த ரொம்ப மிருதுவான கருமுகை புஷ்பம் அது போல உடையவர். செந்தாமரை போன்ற நிறம், கருமுகை போல ரொம்ப மிருதுவா இருக்கு அந்த திருவேணி. விழுந்து கிடக்க பார்த்தார் கிடாம்பியாச்சான். ஒரு கருமுகை பூவை, கருணைதல் பூவை இப்படி சுடுவிக்கிறேன்னு சொல்லி திருக்கோட்டியூர் நம்பியை கடிந்து கொண்டு எம்பெருமானாருக்கு கீழே தாம் சென்று படுத்துக் கொண்டார். அவரை மேலே எழுப்பி பார்த்தாராம் திருக்கோட்டியூர் நம்பி, நாம் வைத்த பரீட்சையிலே தேறியவர் நீர், இன்று முதல் நீரே எதிராசருக்கு பிக்ஷேரன்னு சொன்னார். அதனால அந்த கிடாம்பி ஆச்சான் பிரதார்த்திகராச்சாரிய தத்தபிஷேக போஜனம், அப்படி அந்த கிடாம்பி ஆச்சான் கையாலே பிக்ஷையை உணவாக கொண்டவர். அதனால இந்த இப்படி நான் நம்பி இவரை நியமித்தார்னு 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் சரித்திரம். அதனால பிரணதார்த்தி ஹராச்சாரிய தத்த பிக்ஷைக போஜனா, இந்த கிடாம்பி ஆச்சான் தான் இவருக்கு பிக்ஷையிடுவார். அந்த விஷயத்தை இந்த திருடாவும் தெரிவிக்கிறது. பவித்ரீகிருத பூரேஷா, பூரத்தாழ்வானையே தமது பவித்திரமாக கொண்டவர். ஆக சந்நியாசி முன்புள்ளவற்றை விடுமா போரே, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்ல வந்தார் இல்லையா? அப்ப சொன்னார், முதலியாண்டான விட முடியாது, ஆழ்வான விட முடியாது, இந்த 2 பேரையும் தவிர எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதலியாண்டான் திருதண்டம் போலே, ஆழ்வான் பவித்திரம் போலே. நிர்வாகத்திற்கு ஆண்டான், கிரந்த அபிவிருத்திக்கு ஆழ்வான். அதனால கூரத்தாழ்வானை பவித்திரமாக விசேஷித்து சொல்லுவர்கள். பாயினேய கிரிதண்டகா, அடுத்த ஸ்லோகம். பவித்ரீகிருத கூரேஷா பாகினேய கிரிதண்டகா கூரேஷ தாசரத்யாதி சரமார்த்த பிரதாயகா. இது 12வது ஸ்லோகம். இப்படி பாகினேய திரிதண்டகா, பாகினேயன் மருமகன். இப்படி முதலியாண்டான் தன்னுடைய மருமகன், அந்த மருமகனையே திருதண்டமாக அபிமானித்திருந்தார். அதனால திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரிடம் திருமந்திராத்த உபதேசம் பண்ணுகிறேன், நீர் தண்ட பௌத்தத்தோட வரணும்னு சொன்னார். ஒரு சன்னியாசியா வாரும், அந்த லட்சணத்தோட வாரும்னு அர்த்தம். ஆனா இவர் அப்படி இல்லை. என கூரத்தாழ்வான் தான் யஜ்ஞோபவீத பவித்திரம், முதலியாண்டான் தான் திருதண்டம் சொல்லி 2 பேரையும் அழைச்சிட்டு போனார் அப்படின்னு இருக்கு. அப்படி அந்த ஆண்டான் மேல அவருக்கு அப்படி ஒரு பாதுகே எதிராஜசே. ஆக அந்த உடையவர் திருவடிக்கு ஸ்ரீ முதலியாண்டான்னு பேரு. அப்படி பெருமை பெற்றவர். பாகிரேய திரிதண்டகா ஊரேஷ தாசரத்யாதி சரமார்த்த பிரதாயகா. இப்படி கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் சரம ஸ்லோகத்தோட அர்த்தத்தை எல்லாம் உபதேசித்தவர். எல்லோரும் வந்து கேட்டார்கள், உம்ம திருவாக்களை கேட்கணும். உடனே ஆழ்வான் ஆண்டான் எல்லோருக்குமாக அந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை உபதேசம் செய்தார். அடுத்த ஸ்லோகம். ரங்கேஷ வெங்கடேஷாதி பிரகாசீகிருத வைபவா தேவராஜார்ச்சனரத மூக முக்தி பிரதாயகா. ரங்கேஷ வெங்கடேஷாதி பிரகாசீகிருத வைபவா. அந்த ரங்கநாதன், திருவேங்கடமுடையான், பேரருளாளன், திருநாராயண பெருமாள், அழகர், திருக்குறுங்குடி நம்பி, நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், அந்த 5 ஆச்சாரியர்கள், பல சிஷ்யர்கள், 700 சன்னியாசிகள், 12,000 கிரகஸ்தர்கள்,
இப்படி சிஷ்யர்கள். அப்புறம் பிரம்ம ரக்ஷசு யாதவ பிரகாஷோட இருந்த காலத்துல அந்த ராஜகுமாரி சைவத்துல புகுந்த அந்த பிரம்ம ரக்ஷசு. அப்புறம் ஒரு ஊமை, வாய் பேச முடியாத ஊமை. இவர்கள் அனைவர்களாலுமே வெளிப்படுத்தப்பட்ட பெருமையை உடையவர். ஆக அந்த திருவரங்கநாதன் உபய விபூதி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இந்த உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உமக்கு கொடுத்து உம்மை உடையவராக ஆக்கி வைத்துள்ளோம். இந்த திருவரங்கம் மட்டுமல்ல, இந்த லோகத்தில் உள்ள பல திருவரங்கள் மட்டுமல்ல, இந்த லீலா பூதி அந்த நித்திய பூதி இரண்டுக்கும் உடையவர் நீர் என்று ரங்கநாதனாலே பெருமை கொள்ளப்பட்டார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுசுராய நமகன்னு சொல்லி அந்த திருவேங்கடமுடையான் அந்த திருமலையப்பனுக்கு சக்கரமும் சங்கும் கொடுத்து சங்காளிகளை கொடுத்து அவர் ஆச்சாரியன் என்று பெருமைப்படுத்தினார். காஞ்சி பேரருளால் இல்லறத்திலே விரக்தி வந்த உடையவருக்கு காசாய தண்ட பௌத்திரங்களை எல்லாம் கொடுத்து 6 வார்த்தைகளையும் சாதித்து எதிராஜர் என்கிற திருநாமத்தை கொடுத்து அதற்கு மேலாக என் உயிருக்கும் மேலாக என்னுடைய அந்த எதிராஜனை ரங்கநாதனுக்கு தாரம் வாத்து கொடுக்கிறேன்னு சொன்னாரே, வருத்தத்தோடு கொடுத்தாரே. அப்படி அந்த பெருமை, அந்த செய்திகள் எல்லாம் காஞ்சி பேரருளாலே வெளியிடப்பட்டது. திருநாராயண பெருமாள் பாரோ சம்பத்குமாரா என்று சொன்னவுடன் எதிராஜ சம்பத்குமாரனா, வெறும் சம்பத்குமாரன் அல்ல, எதிராஜ சம்பத்குமாரர் பராக், எதிராஜ குமாரர் பராக். அப்படி செல்வப்பிள்ளை வருங்காலத்துல அவருக்கு விருது சொல்லி கொண்டு வருவார்கள். அப்படி விருது சொல்லிக்கொண்டு வருகின்ற காலத்துல எதிராஜ குமாரன் என்றும் எதிராஜ சம்பத்குமாரன் என்றும் சொல்லுவார்கள். அப்படி அவரையே பிதாவாக ஏற்றுக்கொண்டு ஏததாம் எதிராஜஸ்ய சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் எத்திர சம்பத்குமாரோபி யுவராஜ பதாஸ்பதம். நான் யுவராஜனா இருக்கேன், இந்த எதிகிரி கஷேத்திரத்துக்கு நீர் எதிராஜ ராஜனாயிரும் சொல்லி அந்த பெருமையை திருநாராயணபுரத்து பெருமாள் வெளியிட்டான். அப்புறம் திருமாலிஞ்சோலை அழகர், அந்த அழகருக்கு 100 தடா வெண்ணெய் சமர்ப்பித்தார். பார்த்தான் அழகன், இந்த அழகன் ஆசைப்பட்டேன் அந்த ஆண்டாள் பாடிய பாசுரத்தை நீர் நிறைவேற்றி வைத்து விட்டீர்னு சொல்லி அந்த அழகர், நீர் இப்போதே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லும், அந்த ஆண்டாள் உம்முடைய பெருமையை வெளியிடுவர் என்று சொல்லி இப்படி அழகரும் ஆண்டாளுமாக அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை வெளியிட்டார்கள். அப்புறம் திருக்குறுங்குடி நம்பி இப்படி திருவனந்தபுரத்திற்கு சென்று அங்கே இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிறுவ வேண்டும். சுப்பிரபாதம் தொடங்கி இரவு திரு அரவணை பிரசாதம் வரைக்கும் எப்படி திருவரங்கத்துல எப்படி நடக்குமோ, திருக்கோட்டியூர்ல எப்படி நடக்குமோ, திருவேங்கடத்துல எப்படி நடக்குமோ, திருக்கண்ணமங்கலுக்கு எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்தணும்னு சொல்லி சென்றார். ஆனா அங்க இருக்கிற எம்பெருமான், எனக்கு இந்த ஆகமம், இந்த சாஸ்திரம், இந்த சம்பிரதாயம் வேண்டாம், அங்க கேரளா வழக்கப்படி மலையாள நம்பூதிரிகள் வழக்கப்படி இந்த தந்திர பூஜையே போறன்னு சொல்லி இரவோடு இரவாக அந்த ஆதிசேஷனை அழைத்து அந்த ஆதிசேஷன் ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த உடையவரை திருக்குறங்குடி நம்பி அந்த மகேந்திரகிரியிலே விட்டு விட்டு வாருங்கள்னு சொன்ன உடனே அந்த பெரிய திருவடி வேடாழ்வார் நம்பியை கொண்டு விட்டுட்டு வந்துட்டார் திருக்குறங்குடி மலைக்கு மேல. விடியகால பொழுது, அதிகாலை பொழுது லேசா அவருக்கு முழிப்பு வருது உடையவருக்கு. வடுகான்னு வடக நம்பியை தேடுறார். இந்த வடக நம்பி அனந்தபுரத்துல இருக்கார், இவர் திருக்குறங்குடியில இருக்கார். பார்த்தான் குறுங்குடி நம்பி சுந்தர பரிபூர்ணன். சரி, ஆச்சாரியர் சிஷ்யனை அழைக்கிறார், நாமளே சிஷ்யனா போயிருவோம்னு சொல்லி இதோ வந்து விட்டேன்னு சொல்லி வடுக நம்பியாக இருந்து அந்த உடையவர் கைங்கரியம் பண்ணார். 2 பேரும் தீர்த்தமானார்கள். அந்த வடுக நம்பிக்கு உடையவரே அந்த துவாரச குன்றம் சாத்தி வச்சார். திருநாமங்கள்லாம் சாத்தி வச்சுட்டும் வடுகா வா நம்ம நம்பியை சேவித்து வரலான்னு புறப்பட்டார். உடனே நம்பியை சேவித்த உடனே அங்கிருந்த வடுகான்னு பின்னால திரும்பி பார்க்கிறார். அந்த வடுகன் நேராக கர்ப்பகிரகத்துக்கு சென்று வைஷ்ணவ நம்பியோடு கலந்து விட்டான். அப்புறம்தான் அவருக்கு உண்மை புரிந்தது. உடனே நம்பி, இந்த மாதிரி எனக்கு துவயத்தை உபதேசிக்கணும்,
உம்ம வாயால துவயார்த்தம் கேட்கணும்னு சொன்ன உடனே நீர் வாரும் நான் சொல்றேன், ஆனா அந்தந்த ஸ்தானத்துல இருக்கணும். நான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கேன், நீ வந்து சிஷ்ய ஸ்தானத்துல இருக்குன்னு சொல்லி சிஷ்ய ஸ்தானத்தை அலங்கரித்தான் சுந்தர பரிபூர்ணன் குறுங்குடி நம்பி வைஷ்ணவ நம்பின்னு திருநாமத்தை கொடுத்தார். பெருமாள் விஷ்ணு, அந்த விஷ்ணுவை வணங்கி வழிபட்டு வரும் நாமெல்லாம் வைஷ்ணவர்கள். ஆக அந்த பிரம்மன் தொடங்கி சிவன் தொடங்கி இந்திரன் தொடங்கி எல்லோருமே வைஷ்ணவர்கள் தான், விஷ்ணுவை வழிபட்டு வருகிறோம். ஆனால் அந்த எம்பெருமான் வைஷ்ணவன் ஆவானா? மாட்டான். ஆனா அவனும் வைஷ்ணவனாகும்படி தன்னை வைஷ்ணவ நம்பியாக ஆக்கி கொண்டு எம்பெருமானாரிடம் துவயார்த்தத்தை கேட்டான். அப்படி திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானாருடைய வைபவத்தை வெளியிட்டு அருளினான். அப்புறம் நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் தியானம் பண்ணார். தியானத்திலே மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி நீரை எடுத்து சதுர்மறைகளை ஓதி வருகின்ற காலத்துல அந்த வேதம் ஓத ஓத தாமிரபரணி தீர்த்தம் ஒரு விக்கிரமாக ஆவிர் பவித்தது, அஞ்சலி முத்திரையோடு வந்தது. கேட்டார் மதுரவிகள், நம்மாழ்வார் திருக்குறுங்குடி நம்பி, நம்பிகளே நீர் நமக்கு ஆச்சாரியன், நீர் ஞான முத்திரையோடு வரணும், அஞ்சலி முத்திரையா வந்திருக்கிறேன் கேட்ட உடனே அது நாம் என்று நம் தியானத்திலே வந்து பிறந்தார் பவிஷதாச்சாரியர் என்று நம்மாழ்வாராலே பவிஷதாச்சாரியர் என்றும் கலியும் கடும் கண்டு கொண்பின் பொழிய 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 என்று மங்களாசாசனம் பெற்றவர் இந்த உடையவர் நம்மாழ்வார் வெளியிட்டார். அப்புறம் நாதமுனிகள் அந்த பைசா விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் அதை ஆராதித்து வந்தார். நாதமுனிகள் அது தொடக்கமாக உய்ய கொண்டார். மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய திருமை நம்பி எல்லோருமாக சேர்ந்து இந்த உத்தாரக ஆச்சாரியர் எம்பெருமானார் என்று அந்த பெருமைகளை வெளியிட்டார்கள். இப்படி பல சிஷ்யர்கள், ஆழ்வான் என்ன, ஆண்டான் என்ன, அதுக்கப்புறம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ன, அதற்கு முன்பாக பல ஜீயர்கள், கொங்கில் பிராட்டி, பருத்தி கொள்ளை நாச்சியர், எச்சான், எத்தனையோ சிஷ்யர்கள், 12,000 பேர், 200 சன்னியாசிகள், அப்புறம் அந்த பிரம்ம ரக்ஷசு, அந்த அந்த ராஜகுமாரி சைதத்தை பிரம்ம ராட்சசு, அது எம்பெருமானார் பெருமை வெளியிட்டு சென்றது. அப்புறம் அந்த ஊமை திருவடியிலே கால் வைத்து அந்த ஊமையும் நற்கதிக்கு அடையும்படி செய்தார். இப்படி ரங்கேஷ வெங்கடேஷாதி பிரகாசீகிருத வைபவா. அதனால எம்பெருமான் வைபவத்தை ஸ்ரீராமாயணம் சுருக்கிடலாம், அந்த எம்பெருமான் வைபவத்தை ஸ்ரீமத் பாகவதம்னு சுருக்கிடலாம். ஆனால் இந்த எம்பெருமானார் வைபவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். மகாபாரதம் எவ்வளவு பெருசோ அதை காட்டிலும் பெரியது இந்த எம்பெருமானார் வைபவம். அது அந்த ரங்கேசன் என்ன, திருவேங்கடமுடியார் என்ன, பேரருளாளன் என்ன, திருநாராயணன் என்ன, இப்படி பல பேர் எம்பெருமானார் வைபவத்தை வெளியிட்டு சொன்னார்கள் சொல்லி அற்புதமான இந்த திருநாமம். மேற்கொண்டு அந்த தேவாதி ராஜன் அவர் எப்படி எம்பெருமானார் பெருமை வெளியிட்டாருங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்ப 49வது திருநாமத்தோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு 50வது திருநாமம் தொடங்கி 12வது ஸ்லோகம் தொடங்கி அனுபவிக்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு இந்த திருவாடிப்போற உற்சவத்துல இன்னைக்கு ஆண்டாளுக்கு உண்டான அந்த திருக்கோலம், அந்த வைபவத்தை எல்லாம் உடையவரோடு சேர்ந்து நாமும் தியானம் பண்ணலாம். வீதிகள்ல இழந்துள்ளா நாமும் சேவித்து இன்பம் பெறலாம். அதனால ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவிகளே சரணம், ஜீய திருவிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.